திருப்புகழ் 379. தருணமணி வான் நிலத்தில் அருணமணி ஆலவிட்ட தழல் அமளி மீது எரிக்கு நிலவாலே தலைமை தவிரா மனத்தின் நிலைமை அறியாது எதிர்த்த தரு கண் மத வேள் தொடுத்த கணையாலே வருணமட மாதர் கற்ற வசையின் மிகை பேச முற்று மறுவும் எனது ஆவி சற்று மழியாதே மகுடமணிவார் இசைக்கும் விகடமது உலாவு சித்திரமயிலின் மிசை ஏறி நித்தம் வரவேணும் கருணை அகலா விழிச்சி களபம் அழியா முளைச்சி கலவி தொலையா மரத்தி மணவாளா கடு உடை அரா நிறைத்த ஜடில முடி மீது வைத்த கடி அமலர் ஆதரித்த கடல் வீரா அருணமணியால் அமைத்த கிரணமணி சூழும் வெற்றி அருணை நகர் கோபுரத்தில் உறைவோனே அசுரர் குலம் வேறறுத்து வட அனலை மீது எழுப்பி அமரர் சிறை மிளவிட்ட பெருமாளே உலாவு சித்திரமயிலின் மிசை ஏறி நித்தம் வரவேணும். வள்ளியம்மை அருள் நீங்காத கண்ணை உடையவள், சந்தனக் கலவை எப்போதும் விளங்கும் கொங்கையை உடையவள், மின்னை நீங்காத வேட்டுவப்பெண். இத்தகைய பெருமாட்டியின் கணவனே, வள்ளி நாயகனே, நஞ்சை உடைய பாம்புகளின் வரிசையை கொண்ட சிவபெருமானின் சடையின் மீது திருவடிகளை வைத்தவனே, நல்ல மனமுடைய மலர்களை விரும்பும் பாதங்களை உடையவனே, ஜடில முடி மீது வைத்த கடி அமலர் ஆதரித்த கடல் வீரா, சிவந்த மணிகளில் பொருந்தி இருக்கும் ஒளி போன்ற ஒளியுடைய கதிரவன் வலமாய் வருகின்ற வெற்றி பொருந்திய அருணை நகர் கோபுரத்தில் வாழ்பவனே, அசுரரின் குலத்தை அடியுடன் அழித்து வடவாமுகாகினியை அவர் மேல் எழுப்பி செலுத்தி தேவர்களை சிறைமீட்ட பெருமாளே, தக்க சமயம் பார்த்து வானத்தே நின்று மாணிக்க மணி போன்ற செந்நிறம் கொண்டதாய் ஒலியுடன் வரும் தீயை படுக்கையின் மீது வீசுகின்ற சந்திரனாலும் தலைவனிடத்தினின்றும் நீங்காத என் உள்ளத்தின் இயல்பை அறியாமல் எதிர்த்த கொடியவனான செருக்கு உடைய காமன் செலுத்தின அம்புகளாலும் பல சாதியினரான அறியாமை கொண்ட பெண்கள் தெரிந்து பேசும் வசை பேச்சுக்களே மிகுதியாய் பேசுவதனாலும் முழுதும் ஈடுபட்டு அழுந்திய என் உயிர் சிறிதும் அழியாமல் உச்சி கொண்டையும் அழகிய கடிவாளமும் கட்டப்பட்டுள்ள குதிரையாகிய அழகுடன் உலவும் சித்திரமயில் மீது நாள்தோறும் நீ வரவேண்டும். என்னை காப்பாற்ற சித்திரமயிலின் மிசை ஏறி நித்தம் வரவேணும். அமரர் சிறை மீளவிட்ட பெருமாளே.